ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். ஹவ் ஆர் யூ? இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், லாஸ்ட் வீக்கை நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை தியானித்தோம். இந்த வாரம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்கலாமா? எல்லாரும் பைபிள் கொண்டு வந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம படிக்கிற ஒவ்வொரு வேத பகுதியையும் நம்ம கருத்தாக தியானிக்கணும். சரியா? ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? இதில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 5 வசனம். அதில் என்ன சொல்கிறாங்க நம்ம தியானிக்கலாமா? பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடே கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாயிருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படியல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாயிருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படியல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். இங்கே நம்ம எதை பற்றி பார்க்குறோம் குட்டீஸ்? கரெக்ட், மனம் திரும்புதல். ஏசப்பா எல்லாரும் என்ன சொல்கிறாரு? பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க. கலீலியருடைய இரத்தத்தை அவர்கள் பலிகளோடு கலந்திருந்தாங்க. அப்போது அந்த வேலையில் அங்கே இருந்த சிலவர் இந்த செய்தியை அவங்களுக்கு சொன்னாங்க. ஏசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்கிறாரு? கலீலியருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலீலியரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார் என்று. கலீலியர்கள் எல்லாம் பாவிகளாக இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படியல்ல, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பலைன்னா எல்லாரும் கெட்டு போவீங்க. சீலோவாமில் கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரும் அவர்கள் குற்றவாளிகள் என்று நினைக்கிறீர்களோ? ஃபஸ்ட்டே இசப்பா என்ன சொல்கிறாரு? கலீலியில் இருக்கிறவங்க எல்லாரும் குற்றவாளிகள், கெட்டு போனாங்கன்னு சொல்கிறீங்களா? சீலோவாமியில் 17 கோபுரம் எப்படிப்பட்டது? 18 பேரை கொன்றது. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர்கள் எல்லாரும் அவர்கள் குற்றவாளிகளால் என்று இருந்தாருன்னு நினைக்கிறீங்களோ அப்படின்னு கேட்குறாரு இசப்பா. அப்போது அப்படி இல்லை, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். இங்கே என்ன சொல்கிறாங்க? நம்ம மனம் திரும்பணும். கரெக்டு. இதில் பாவத்திலிருந்து நம்ம மனம் திரும்பணும். ஏசப்பா என்ன சொல்கிறாரு? நம்ம என்ன தவறு செய்தாலும் அதை மறைக்காமல் ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த தவறை விட்டு விட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை அவர் காட்ட வல்லவராக இருக்கிறாரு. நம்ம மனம் திரும்பணும். என்ன சின்ன பாவமா பெரிய பாவமா அப்படின்னு நினைக்காம எந்த பாவமாக இருந்தாலும் யார் நம்மளை காண்கிற தகப்பன்? ஏசப்பா நம்மளை காண்கிற தகப்பன். அதனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் காண்கிறார் என்ற உணர்வு இருக்கும் பொழுது நம்மளால் பாவம் செய்ய முடியாது குட்டீஸ். சரியா? நான் சின்னதாக போய் சொல்கிறேன், நான் சின்னதாக திருடுறேன், அது எல்லாமே பாவம்தான். கர்த்தருக்கு விரோதமானது, கர்த்தருக்கு பிரியமில்லாதது. அப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமானது செய்யும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவார்? நம்மளை பாவத்திலேருந்து மீட்டெடுத்து நம்மளை என்ன பண்ணுவார்? அவருடைய பிள்ளையாய் மாற்றுவார். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? எந்த செயல் செய்கிறதா இருந்தாலும் ஏசப்பா என்னை பார்த்துட்டுருக்கிறாரு. நீங்கள் டிவி பார்த்தா கூட அவர் பார்த்துட்ருப்பார். நீங்கள் அழுதாலும் அவர் உங்களோட சேர்ந்து அழுவார். அதனால் எந்த விஷயம் செஞ்சாலும், சின்ன தவறு செஞ்சாலும் அவரிடத்துல போய் நம்ம என்ன பண்ணோம்? உடனே மன்னிப்பு கேட்டு, ஏசப்பா இதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணுவார்? உடனே விடுதலை கொடுத்து உங்களை அவருடைய பிள்ளையாய் மாற்றிடுவார். ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? பரிசுத்த உள்ளவர்களாக இருக்கணும். சரியா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது
வசனம் 6-9. இதில் யாரை பற்றி சொல்கிறத பற்றி நம்ம பார்க்கலாமா? வசனம் 6. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷம் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னார். இங்கே நம்ம எது பார்க்குறோம்? அத்தி மரத்தினுடைய ஓமையை நம்ம பார்க்குறோம். அப்போ கேட்குறாரு, ஒருவன் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு திராட்சை தோட்டத்தை நடுறாங்க. ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தாங்க. திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தாங்க. ஆனால் அது வந்து நல்லா வளர்ந்துச்சு. ஆனால் அதில் எந்த ஃப்ரூட்ஸும் தரலை. அப்போ அந்த தோட்டக்காரனை பார்த்து, இது 3 வருஷமாக கனியே தரலை, ஆனால் ஒன்றும் தரலை, அதில் என்ன பண்ண, வெட்டி போட்டுரு, இது நிலத்தை ஏன் கெடுக்குது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும், நான் அதுக்கு வெட்டி அதுக்கு வந்து தேவையான உணவை நான் கொடுக்குறேன், கனி கொடுத்தா சரி, இல்லைன்னா வெட்டி போட்டுடலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்குறோம்? நம்ம கனி கொடுக்குறவர்களாக இருக்கணும். ஒரு மனிதன் தோட்டக்காரன் வந்து கொஞ்சம் இதை பராமரித்தா என்ன பண்ணோம், நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம இத்தனை வருஷம் இருக்கிறோம், இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிறோம், அது கர்த்தருடைய கிருபை இல்லையா? இவ்வளோ நாள் ஜீவனோடு இருந்து அவர் நமக்கு செய்த அற்புதத்தை மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிற கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். சரியா குட்டீஸ்? அது மட்டும் இல்லை, அவருக்கு வெளிச்சம் உள்ள பிள்ளைகளாக அநேகர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்கிறவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம அன்பில் சிறந்தவர்களாக இருக்கணும், மன்னிக்கிறதுல சிறந்தவர்களாக இருக்கணும். இதெல்லாம் இந்த உலகத்தில் முடியாத காரியம். ஆனால் ஈசப்பா கிட்ட நம்ம அந்த கிருபை கேட்கும் பொழுது, நீ கேட்குற அத்தனை கனிகளையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. இந்த பூமியில் இருக்கிறத நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறது காரணம் யார்? ஏசப்பா. அப்போ அவருக்காக நம்ம என்ன பண்ண, ஒரு ஸ்டெப் எடுத்து அவருக்காக நம்ம ஓடணும். கனி கொடுக்குறவர்களாக நம்ம மாறணும். கனி கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, வெட்டி போட்டு இது தேவையில்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த பூமியில் இருக்க முடியாது. அன்பு, இரக்கம், நல்ல கீழ்ப்படிதல், நல்ல செயல்கள் நம்ம செய்யணும். இதுதான் வந்து ஏசப்பா நம்ம கிட்ட எதிர்பார்க்குற நல்ல கனிகள். சரியா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது வசனம் 10-17. இதில் யாரை பற்றி நம்ம பார்க்குறோன்னு பார்க்கலாமா? ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கையை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டோ? அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இக்கட்டிலிருந்து அழைத்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செயல்களை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். இங்கே நம்ம யார் பார்க்குறோம் குட்டீஸ்? கரெக்டு. ஏசப்பா என்ன பண்ணுறாரு? ஏசப்பா என்னப்பா அந்த ஸ்திரீயை பார்த்து, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். யார்? நிமிரக்கூடாதபடி இருக்கிற அந்த ஸ்திரீயை, 18 வருஷமாக பலவீனப்படுத்துகின்ற ஆவியை கொண்டு அந்த ஸ்திரீயை என்ன பண்ணுறாரு?
அவரை தொட்டு, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, கையை வைக்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கையை வச்சு நிமிர்ந்த உடனே தேவனை மகிமைப்படுத்துகிறார். இதை ஏசப்பா எப்போ செஞ்சார், ஓய்வு நாளில் சுஸ்தமாக்கினபடினால ஜப ஆலய தலைவர்கள் ஜனங்களை நோக்கி வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களை நீங்கள் சுஸ்தமாக்கி கொள்ளுங்க, ஏன் ஓய்வு நாளில் அப்படி செய்கிறீங்க அப்படின்னு ஜபாலய தலைவரிடத்துல கோபம் அடைகிறாங்க. அப்போ 6 நாள் வேலை செய்யலாம், 7வது நாள் ஏன் சுஸ்தம் அடைய செய்கிறீங்கன்னு அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஏசப்பா அவங்களுக்கு பிரத்யுத்தரமாக அவங்களுக்கு பதில் சொல்கிறாரு, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் ஒரு எருதையாவது ஒரு கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணி காட்டுகிறது இல்லையா? 6 நாள் அதுக்கு தண்ணி காட்டுறீங்க, ஒரு எருதுக்கோ கழுதைக்கோ. 7வது நாள் தண்ணி கொடுக்கலாம், செத்து போயிடாதா? அதுக்கு நீங்கள் காட்டுறீங்க இல்லையா? அப்போது இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இக்கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? சாத்தான் 18 வருஷமாக இவளை கட்டி வச்சுருக்கான், இந்த ஓய்வு நாளில் அவளை விடுதலை பண்ணுறது அவசியம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்னபோது அவர் விதோரத்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டாங்க. இதை கேட்ட அத்தனை ஜனங்களும் என்ன பண்ணாங்க, வெட்கப்பட்டாங்க. ஜனங்கள் எல்லாரும் அவர் செய்யப்பட்ட சகல மகிமையான செயல்களை குறித்து சந்தோஷப்பட்டாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, அவரை விரோதித்தவங்க வெட்கப்பட்டாங்க. ஜனங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மகிமையை கண்டு சந்தோஷப்பட்டாங்க. சரியா குட்டீஸ்? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே யார் 18 வருஷம் உள்ள ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை என்ன பண்ணுறாங்க, குணமாக்குறாங்க. அந்த சாத்தானால் கட்டப்பட்ட ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா குணமாக்குறாங்க. அப்போது நம்ம ஏசப்பா கிட்ட நம்பிக்கையோடு வரணும், விசுவாசத்தோடு வரணும். அவர்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லும் பொழுது அவர் அறிந்திருக்கிறாரு. அவர் உங்கள் கஷ்டத்தை அறிந்திருக்கிறாரு. நீங்கள் சொல்லணும், நீங்கள் கேட்கணும்னு யார் எதிர்பார்க்குறாங்க? ஏசப்பா எதிர்பார்க்குறாங்க. ஏசப்பாக்கு தான் எல்லாம் தெரியுமே, என் கஷ்டம் எல்லாம் தெரியுமே, அவர் செய்வார் அப்படி நம்ம இல்லாமல் அவரை நோக்கி காத்திருந்து முழங்கால் படியிட்டு, ஏசப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது என்னால் சால்வ் பண்ண முடியாது ஏசப்பா, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அந்த 18 வருஷம் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீயை நீங்கள் குணப்படுத்துனீங்க, ஊனியாக இருந்த குணப்படுத்திங்க, சாத்தானால் கட்டப்பட்ட குணப்படுத்துனீங்க, எனக்கு இதில் விடுதலை தாங்கப்பா, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, நான் நல்லா ஸ்கோர் பண்ண எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க. நீங்கள் முழங்கால் படிட்டு அவர் சமூகத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பலனடைந்து விடுதலையாக்கப்படுவீங்க. சரியா? ஸோ அதனால் நம்ம எப்பொழுதுமே ஏசப்பா கிட்ட விசுவாசத்துடன் வரணும். அவர் கஷ்டங்களை அவர்கிட்ட நம்ம சொல்லணும். சரியா குட்டீஸ்? ஓகே, அடுத்த காரியம் வசனம் 18 21 வாசிக்கலாமா? அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன்? அது ஒரு கடு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷனும் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்தது, பெரிய மரமாயிற்று, ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். மேலும் அவர், தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இங்கே நம்ம யார் பார்க்குறோம்? தேவனுடைய ராஜ்யம் எதுக்கு ஒப்பிடுகிறது? கடுகு விதையும் புளித்த மாவும். அவர்களை நோக்கி என்ன சொல்கிறாங்க? தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? அதை எதற்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அது சொல்கிறாரு, ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். என்ன பண்ண, ஒரு கடுகு சீடு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ண, ஒரு தோட்டத்தில் போட்டாங்க. அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் உட்கார்ந்தாச்சு. அப்போது தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன்? அது புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரை 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இங்கே என்ன பண்ணுறாங்க? யார் கூப்பிடுறாங்க? ஏசப்பா அந்த புளித்த மாவுக்கு என்ன
ஒப்பிடுறாங்க. கடுகு விதையும் அந்த புளித்த மாவுக்கும் ஒப்பிடுறாங்க. அப்போது நம்ம ஒரு சின்ன தேவனுடைய ராஜ்யத்தை சிறியதாக தொடங்கி பெரிதாக வளருது. அப்போது நம்மளுடைய சிறிய விசுவாசம் தேவனை பெரிய காரியங்களை நம்மளால் பயன்படுத்த முடியும். நீங்கள் ஒரு சின்ன கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், அவர் என்ன பண்ணுவார், ஒரு பெரிய மரமாக வளர்த்து இந்த பூமிக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களா, அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களா அவர் என்ன பண்ணுவார், பெருக செய்வார். அவர் பெரிய காரியங்களை நம்மளை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அப்போது நம்ம என்ன பண்ணணும், கடுகளவு விசுவாசம், ஒரு சிறிய கடுகு விதைக்கு நம்மளை என்ன பண்ணுறாரு, ஒப்பிடுகிறாரு. ஒரு சிறிய விதை தான் என்ன ஆகுது, பெரிய மரமாகுது. அப்போது இந்த சிறிய விசுவாசம் தான் உங்களை பெரிய அளவு கொண்டு போகும். கர்த்தரால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்போது நீங்கள் விசுவாசிக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெரிய காரியங்களை காண்பீங்க. தாவீது என்ன பண்ணுவார், சின்ன சின்ன விஷயத்த ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு தான் செய்வார். அப்போ ஏசப்பா என்ன சொன்னார், தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவன் சாட்சி கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த பூமியில் நீங்கள் நானும் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி இருக்கும் பொழுது தேவனால் பெரிய காரியங்களை நம்ம கொண்டு பயன்படுத்த முடியும் குட்டீஸ். ஓகேவா? ஓகே, அடுத்த காரியம் நம்ம வாசிக்க போகிறது வசனம் 22 30 பார்க்கலாமா? அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்போது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் பேர் தானே என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டி பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள், உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களும் உங்களையே புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்திருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள் என்றார். இங்கே நம்ம எதை பற்றி தியானிக்கிறோம் குட்டீஸ்? இறுக்கமான வாசல் வழியாக நம்ம உட்பிரவேசிக்க பிரயாசப்படணும். அநேகர் வந்து உபவாசிக்க வகை தேடினாலும் என்ன பண்ணுறாங்க, அநேகர் வந்து என்ன பண்ணுறாங்க, இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து இந்த இடுக்கமான வாசல் வழியாக போனால் பிரயாசப்படுங்க. அநேகர் வந்து உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போகும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி? வீட்டு எஜமான் எழுந்து கதவை போட்டுறாரு. நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் நீங்கள் சொன்னாலும் நீங்கள் எவ்விடத்தாரோ என்று நான் வந்து என்ன பண்ணுவேன், உங்களை அறியேன் என்று சொல்லுவேன். அப்போது உங்களுடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகள் போதகம் பண்ணினே என்று சொல்வீர்கள். ஆனால் நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போது நான் இதெல்லாம் போஜனம் பண்ணிங்களே, போதகம் பண்ணிங்களே அப்படின்னு நாங்கள் சொன்னால், நான் அக்கிரம சிந்தக்காரர்களை உங்களை நான் அறியேன், நீங்கள் வந்து என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையே புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு
அழுகையும் பற்கடிப்பு அங்கே உண்டாயிருக்கும். அப்போ என்ன பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் வந்திருப்பாங்க. யார்? முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் இருப்பாங்க. அப்போது அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்பட்டு நம்ம சரியான பாதையை நம்ம நடக்கும் பொழுது, நம்ம ஏசப்பாவை பின்பற்றும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு நம்ம ஏற்ற பிள்ளையாக இருப்போம். தேவனுடைய வழியில் நம்ம நடப்பதற்கு உண்மையாக அர்ப்பணிக்க வேணும். உண்மையாக அர்ப்பணித்து கீழ்ப்படுதல் வேணும். அப்போ அந்த உண்மையாக கீழ்ப்படுதலை நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அந்த இறுக்கமான வாசல் வழியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரயாசப்படுங்க. அப்படி பிரயாசப்படும் போது சரியான பாதைனது ஏசப்பாவை தேர்ந்தெடுத்து ஏசப்பாவை பின்பற்றி அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் நமக்கு சமீபமாக இருக்கிறது இல்லையா? அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிக்கணும் குட்டி, சரியான வழியை தேர்ந்தெடுக்கணும். சரியா? அடுத்தது நம்ம வாசிக்க போகிறது 31 35. அந்த நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாய் இருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே நம்ம யாரை பற்றி பார்க்குறோம் குட்டீஸ்? எருசலேமுக்காக ஏசப்பா என்ன பண்ணுறாரு, இரக்கத்தை காட்டுறாரு. அங்கே என்ன சொல்கிற, சில பரிசேயர் வந்து அவரிடத்துல வந்து, ஏரோது வந்து என்ன பண்ண போகிறாரு, ஏசப்பா உங்களை கொலை செய்ய மனதாக இருக்கிறாரு அப்படின்னு. அப்போது ஏசப்பா சொல்கிறாரு, நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை நான் என்ன பண்ணுவேன், சுஸ்தமாக்கிட்ட பிறகு தான் நான் கிளம்புவேன். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் என்ன பண்ணுவேன், இங்கே நடந்துட்டு தான் இருப்பேன். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசி வந்து, எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசி என்ன ஆக போகிறதில்ல, மடிந்து போவதில்லை அப்படின்னு நான் சொன்னதா போய் நீங்கள் அந்த நரிக்கு சொல்லுங்கள். யாருக்கு? ஏரோதுக்கு சொல்லுங்கள். எருசலேமே எருசலேமே, யாரை? எருசலேமை பார்த்து ஏசப்பா இரக்கம் பாராட்டுறாரு. தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணீங்க, நீ கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிக்கிறவர்களே, கோழி எப்படி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ நான் உங்கள் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். ஆனால் உங்களுக்கு என்ன இல்லை, மனதில்லை. எப்படி தன் கோழி தன் குஞ்சுகளை தன் காத்து கொள்ளுதோ அதே மாதிரி எருசலேமே உங்கள் பிள்ளைகளை நான் எத்தனையோ தரம் கூப்பிட்டேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணல, அனுப்ப மனதில்லை. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்புங்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எருசலேமை மக்களை பார்த்து ஏசப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. அவர் என்ன சொல்றாரு, ஒரு கோழி தன் குஞ்சுகளை ரெக்கைகளை சேர்த்து எப்படி பாதுகாக்குமோ அதே போல தம்மிட வருகிறவர்கள் அவர் என்ன பண்றாரு, பாதுகாத்து கொள்ள விரும்புகிறார். குட்டீஸ், இயேசு அன்பையும் இரக்கத்தையும் காட்டுகிற தகப்பன். ஏசப்பா நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு. அவருடைய பாதுகாப்புலையும் அன்புலையும் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் நம்ம விரும்புகிறோமா? நம்ம பாவத்து பக்கம் ஓடி மறுபடியும் பாவத்தை விட்டு மனம் திரும்பி மறுபடியும் பாவத்துக்குள்ளே போகிறோம், பின்மாற்றம் அடைகிறோம். ஸோ அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், விடுபடணும். உண்மையாக ஏசப்பாவை நம்ம நேசிக்கணும். அவர் நம்மளை பாதுகாக்க நேசிக்க வல்லவராக இருக்கிறாரு. சரியா குட்டீஸ்? இப்போ நம்ம இன்னைக்கு என்னென்ன காரியங்களை நம்ம தியானித்தோம், மனம் திரும்பணும் இல்லையா?
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நம்ம என்ன சின்ன தவறு செய்தாலும் என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட அறிக்கையிட்டு இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை தாங்க ஏசப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது நம்மளுக்கு மெய்யாகவே விடுதலை தவிர அவர் வல்லவராக இருக்கிறார் குட்டீஸ். அடுத்தது நம்ம யாரை பற்றி பார்த்தோம், அத்திமரம். இப்போ திராட்சை தோட்டத்தில் நடுவில் அத்திமரம் இருக்குது. அது இத்தனை வருஷம் கழிச்சு கனி கொடுக்கல. ஆனால் அந்த திராட்சை தோட்டக்காரர் என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு வருஷம் மாத்திரம் இருக்கட்டும் ஏசப்பா, நான் அது பராமரிக்கிறேன், அது கனி கொடுத்தா ஓகே, இல்லைன்னா வெட்டி போட்டுடலாம். அதே மாதிரி தான் ஏசப்பா நம்மளுடைய காரியத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து என்னது நம்மளுக்கு நியாயம் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் மாறுவீங்க, மனம் திரும்புவீங்க, கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீங்க. கீழ்ப்படிதல், அன்பு, இரக்கத்தை நீங்கள் கொண்டு நீங்கள் ஏசப்பாவுக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருப்பீங்கன்னு உங்களுக்காகவும் எனக்காகவும் என்ன பண்ணுறாரு, அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கார் குட்டீஸ். அதனால் நம்ம என்ன பண்ணோம், அவருக்காக நம்ம ஓடணும். உண்மையாக நம்ம என்ன பண்ணணும், கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அடுத்தது ஒரு கூனியான பெண்ணை ஏசப்பா என்ன பண்ணுறாரு, விடுதலை செய்கிறாரு. 18 வருஷமாக கூனியாக இருந்த அந்த ஸ்திரீயை ஏசப்பா தொட்டு சுகப்படுத்துகிறாரு. விசுவாசத்தை, கடுகளு விசுவாசத்தை புளித்த மாவுக்கு ஒப்பிடுறாருன்றதை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இடுக்கமான வாசல் வழியாக நம்ம உட்பிரவேசிக்கவும் கற்றுக்கொள்ளணும். எருசலேமுக்காக ஏசப்பா எப்படி மனதுருகிறார் இல்லையா, நம்மளை பாதுகாக்க அவர் நம்மளை நேசிக்கிறாரு, நம்மளை பாதுகாக்க அவர் காத்துட்ருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணோம், ஒரே ஒரு பண்ணோம், நம்ம அர்ப்பணிக்கணும், கீழ்ப்படியணும். அவருடைய பிள்ளையாய் நம்ம ஒவ்வொரு நாளும் மாறணும். ஒரு நாள் மாற போனால் போதாது, ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிடித்தமானதாக நம்ம இருக்கணும், பரிசுத்தமாய் வாழணும், அவருடைய வசனத்தை தியானிக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும் இல்லையா. அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஒருத்தராலும் உங்களையே என்னையும் நெருங்க முடியாது இல்லையா. அப்போ தினம் தினம் அவரை தேடணும், அவரோடு நடக்கணும். சரியா குட்டீஸ், நம்ம சும்மா நானும் பைபிள் படித்தேன், நானும் ப்ரேயர் பண்ணேன்னு இல்லாமல் கருத்தாக அவரிடத்துல உண்மையாக வேண்டிக் கொள்கிற எவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறாரு. நம்ம இடுக்கமான வாசல் வழியாக நம்ம உட்பிரவேசித்தாலும் எப்பொழுது நம்ம என்ன பண்ணோம், ஏசப்பா கிட்ட நம்ம சந்தோஷமாக இருக்கணும், சரியானதை தேர்ந்தெடுக்கணும். ஏசப்பா நம்மளை நல்ல வழியில் நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம சரியான தேர்ந்தெடுத்தோம்னா இயேசுவின் வழி தான் நம்மளுடைய சரியான வழி. ஸோ அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணோம், சின்ன சின்ன விஷயமானாலும் அவர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும். சரியா குட்டீஸ், இன்னிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். சரியா, ஏசப்பா இதிலேருந்து எனக்கு விடுதலை தாங்க, இந்த பாவ காரியத்திலேருந்து விடுதலை தாங்க, இதில் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அந்த 18 வருஷம் உள்ள கூனியான பெண்ணை குணப்படுத்தினீங்களே, அதில் விடுதலை கொடுத்தீங்களே சாத்தான்கிட்ட இருந்து, எங்களுக்கு இதில் விடுதலை தாங்கப்பா அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் கேட்கும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவார், நிச்சயமாக விடுதலை தர வல்லவராக இருக்கிறாரு. சரியா குட்டீஸ், ஓகே, நம்ம இதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து ஜெபிக்கிறப்பா. இந்த உலகம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. பிள்ளைகளை அதிலிருந்து விடுதலை கொடுத்து அப்பா அவர்கள் ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. ஆண்டவரே, இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுக்குறாங்க அப்பா. அவர்களுக்கு இப்பொழுதே ஒரு விடுதலை தாங்கப்பா. அன்று 18 வருஷம் உள்ள அந்த ஸ்ரீயை சாத்தான் பிடியிலிருந்து விடுதலை கொடுத்தீங்களே, இன்னைக்கு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. ஆண்டவரே, கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. அன்பிலும் இரக்கத்திலும் கீழ்ப்படிதலும் உடைய வசனத்துக்கு பிரியமாய் நடந்து சத்தியத்தை கீழ்ப்படிந்து அப்பா அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஏசப்பா. ஆண்டவரே, இதுக்காக பாரப்பட்டு செபிக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸை தொடுங்க. அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராய் நீங்கள் இருங்க. பிள்ளைகள் வளர்ப்பில் அவர்களுக்கு ஆலோசனை கர்த்தராய் இருங்கப்பா. நீங்கள் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் நீங்கள் தொடுங்கப்பா. பிள்ளைகளை நல்ல பெருக செய்யுங்க அப்பா. ஆவிக்குரிய வாழ்வில் பெருக செய்யுங்க. கனி கொடுக்கிறவர்களாக
பிள்ளைகளாய் மாற்றுங்க தகப்பனே. இறுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள் சொன்னீங்களப்பா. எல்லா நேரங்களிலும் அவர்களோடு நீங்கள் இருந்து அப்பா வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ ராஜ்யம் அடைய கிருபை பாராட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை பேரண்ட்ஸை நீ தொட்டு ஆசிர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் லார்ட் குட்டீஸ். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ.